ஹாய் ஆல், நம்ம இப்போது சல்வார் பேண்ட் பார்க்க போகிறோம். சல்வார் பேண்ட்டுக்கு நமக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு பேண்ட்டுக்கும் ஒரு ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ சிகரெட் பேண்ட்டுனா என்ன, கொஞ்சம் தூக்குனாப்பில் நிற்கும். அதுவே சல்வார் பேண்ட்டுனா உங்களுக்கு அதாவது நீங்கள் கிரவுண்ட் அளவுக்கு எடுக்கணும். அதாவது ஃப்ளோர்லேருந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த ஃப்ளோர்லேருந்துக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே அளவெடுக்க நிற்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் டேப்பில் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது டேப்பில் 3 இன்ச் வந்து இங்கேருந்து இங்கே, இதுதான் 3 இன்ச். ஓகே, ஸோ இதோ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் என் காலில் இருந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த 3 இன்ச்சில் தான் நம்ம ஹைட்டு அளக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஹைட் அளக்கிறதுக்கு நீங்கள் எங்கே பேண்ட் போடுவீங்களோ அந்த இடத்துல வைங்க. இப்போ பேண்ட் நான் இந்த இடத்துல கட்டுவேன், டேப்பினுடைய ஸ்டீல் பார்ட்டை இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு அந்த 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கரெக்டாக அந்த 3 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல பிடிக்கணும். ஓகே ஓகே, ஸோ பாருங்கள் 38.5 இதுதான் என்னுடைய ஹைட்டு. ஓகே, சல்வார் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி ஹைட் எடுங்க, ஹைட்டில் மிஸ்டேக்கே வராது. ஓகே, உங்களுக்கு ஃப்ளோர்லேருந்து வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ சல்வார் பேண்ட்டுக்கு எத்தனை மெஷர்மெண்ட் தேவை, மொத்தத்திலேயே நமக்கு 4 மெஷர்மெண்ட்டு தான் தேவை. அதில் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இந்த ஹைட்டு, ரெண்டாவது மெஷர்மெண்ட் உங்களுடைய ஹிப் அரவுண்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட் பேண்ட் எங்கே போடுவீங்களோ அந்த அரவுண்டு. நீங்கள் எலாஸ்டிக் போடுறதா இருந்தாலும் கட்டு போடுறதா இருந்தாலும் இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக அளந்துடணும். எந்த இடத்துல பேண்ட் கட்டுறோமோ விரலெல்லாம் உள்ளே வச்சு எடுக்காதீங்க. கரெக்டாக இந்த இடம் இப்படி வந்து இந்த இடம் இங்கே கிராஸ் ஆகிற இடம் இது வந்து எவ்வளோ பாருங்கள், எனக்கு வந்து கரெக்டாக 35ல் பேண்ட்டு போட்டால் எனக்கு பேண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ரெண்டாவது மெஷர்மெண்ட். மூணாவது மெஷர்மெண்ட் நம்மளுடைய சீட்டு. நார்மலாக நான் குர்த்தி கிளாஸில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சீட் எடுக்கிறது அதே மெத்தடில் தான் சீட் எடுக்கணும். ஸோ சீட்டினுடைய ஹையஸ்ட் போர்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு டேப்பை கரெக்டாக அதில் வச்சுட்டு இப்படி பிடிச்சிடுங்க. தெரியுதா, நம்மளுடைய டேப்பினுடைய ஹையஸ்ட் போர்ஷனில் கிராஸாக வரணும். ஸோ என்னுடைய சீட்டு 43.5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஹைட்டு, ரெண்டாவது மெஷர்மெண்ட்டு வேஸ்ட் அரவுண்டு, மூணாவது மெஷர்மெண்ட் சீட்டு, நாலாவது மெஷர்மெண்ட் நம்மளுடைய காலினுடைய பாட்டம் அரவுண்டு. ஸோ பாட்டம் அரவுண்டு கண்டிப்பாக எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா வரும். பாட்டம் அரவுண்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம காலினுடைய இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கிராஸாக எடுக்கணும். இதுதான் பாட்டம் அரவுண்டு எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட், எடுக்க வேண்டிய மெத்தட். தெரியுதா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எனக்கு 12 இன்ச். இந்த 4 மெஷர்மெண்ட்டும் வச்சு சல்வார் பேண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பாடி மெஷர்மெண்ட். இப்படி தான் நீங்கள் சல்வார் பேண்ட்டுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராச் இதுக்கு எல்லாமே நான் வந்து ஃபார்முலாஸ் வச்சுருக்கேன். ஃபார்முலா வச்சு நமக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கட்டிங் வீடியோ.